பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாமல் வழி மாறி போனவர்களாக இருக்கிறோம். நிறைய பேருங்க பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோம், பரிசுத்தமாக வாழ முடியாமல் போயிடுச்சு. நிறைய நேரத்தில் இப்படியே புலம்பி கொண்டு இருக்காதீங்க, நிறைய நேரத்தில் கலங்கி கொண்டு இருக்காதீங்க. திசை மாறி போனவர்களை திசை காட்ட வைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் என் வாழ்க்கை திசை மாறி போயிட்டேங்க, என் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சுங்க அப்படின்னு போயிடக்கூடாதுங்க. அந்த இடத்துல ஏன் கொண்டு போனால் அங்கே உன்னை வைத்து இப்படி வரவங்க இப்படி வரக்கூடாது என்று ஒரு திசையை உன்னை காண்பிக்க கற்று வைத்திருக்கிறார். நீ அதை புரிஞ்சுக்கணும். நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே இருக்காத. தவறு பண்ணினவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவர் என்பதை நீ அறிந்து கொள். ஏன்னா கர்த்தர் அவர்களை எடுத்து வேறொரு காரியத்துக்கு பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏதோ நேரத்தில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து பரிசுத்தம் கெட்டவளாய் வாழ்ந்து நீதி அற்றவளாய் வாழ்ந்து முடித்து விட்டோம், இப்படியே போதும், இப்படியே செத்து போகிறேன் நினைக்காத, நரகத்துக்கு போயிடுவேன். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், இன்னைக்கும் உதவி செய்வார். என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோட காத்து. வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ரூத் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ்பெற்றிருக்க கடவாய். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வேதம் அழகாக உங்களுக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குறது. பூமியிலே வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுச்சு நீ நினைக்கிற அந்த சரியில்லாத ஒருத்தரை ஒரு நாள் பாருங்க, அந்த மோபி பெண்ணாக இருக்கிறவங்கள கணவனை இழந்துட்டான். அந்த ஊருக்குள்ளே இருக்க வேண்டிய அவளே அந்த ஊர் தேவனுக்கு பிடிக்காத ஒரு ஊர், தேவன் விரும்பாத. அந்த ஊர்லேருந்து ஒருத்தி என்ன பண்ணுறா, தன்னுடைய இந்த ஊரில் தேவனை ஏற்றி கொண்டு வருகிறான், தேவனை தேடி கொண்டு வர. இந்த தேவ சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிற அந்த மகளை தேவன் எடுத்து பயன்படுத்த வல்லவராக. எப்படி பயன்படுத்துகிற பார்த்தீங்களா? போவாசை பார்த்து அந்த ஊரார் சொல்கிறாங்க பாருங்க, ராகேலை குறித்து சொல்கிறாங்க, லேயாலை குறித்து சொல்கிறாங்க. இஸ்ரவேல் வீட்டை கட்டினவர்கள் அவர்கள், வாசஸ்தலத்தை கட்டினவர்கள் அவர்கள். அன்றைக்கு இந்த 12 பேர் கோத்திரமாய் மாறுவதற்கு இந்த ராகேலும் சரி லேயாலும் சரி எப்படி வாழ்ந்தார்களோ அது போல உன் மனைவி இருக்க பத்தியா, இவன் திருமணமானவன் சொல்லிட்டு இவரை ஒதுக்கி வைக்காத, இப்படி பண்ணாத, இவளை வைத்துக்கொள். இவன் எப்படி மாறப்போறா? இன்னைக்கு இந்த ஊருக்கு உன்னை புகழ் பெற்றவனாய் மாற்றப் போகிறார், பெயர் பெற்றவனாய் நீ மாறப்போகிற. எப்ராத்தாலும் சரி இன்னும் பெத்லகேமிலும் சரி நீ புகழ் பெற்றவனாய் காணப்படுவதற்கு இவளை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மகன் மாத்திரம் என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, என் கணவனும் செத்து போயிட்டான், நாங்களோ தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பான ஒரு சந்ததியாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த மோபிலேயே தங்கியிருந்தாங்கன்னா, வழி மாறி போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்கன்னா இவங்க மற்றொரு வழிகாட்டியாக மாறிக்க முடியாது. அவங்க மாறி இருக்க முடியாது. அவங்க வழி சரியில்லை, அந்த வழி சரியில்லாத ஒரு வழியில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாங்க, தன் தேவன் பக்கமாய் திரும்புகிறார்கள், தேவனிடத்தில் நெருங்குகிறார்கள். தேவனுடைய வழிகள் நடக்கும்போது இவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. மாமியார் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் நகோமி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனை பிரகாரம் நடக்கும்போது அவர்கள் புகழ்பெற்றவளாய் மாறிவிட்டார்கள், கனம் பெற்றவளாய் மாற்றுகிறார்கள். அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்கு சபையில் ஒரு ஆலோசனை சொல்லும்போது அந்த ஆலோசனை கேட்டு சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிறேன்னு சொன்னால் உன்னை கர்த்தர் புகழ்பெற்றவனாய் மாற்ற முடியும், உன்னை கனம் பெற்றவனாய் மாற்ற முடியும். நீ சபைக்குள்ள அப்படி மாற முடியும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாருங்கள், யார் சொல்லியும் கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், இஷ்டம் போல் நடந்து ஆல்ரெடி கெட்டு போயிட்டேன், இன்னும் கெட்டு போகிறதுக்கான வழி தேடாது. இவங்க வழி சரியில்லை நான் அப்படியே கடந்துடுறேன் அப்படி இல்லாமல் அந்த நகோமியை பின்பற்றி சரியான வழிக்குள்ளே வரும்போது அவங்க சொல்கிறாங்க போ அப்படின்ட்டு. போகும்போது அந்த போவாசுடைய வயலை பற்றி சொல்லும்போது அந்த இடத்துல போனாலும் அந்த மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடியவனாய் மாறி செய்யும்போது அப்படியே வாழ்க்கையில் சிறந்தவனாய் மாறினார்கள். அவர்கள் நிமித்தமாய் போவாஸ் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறார். அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு ஒரு காரணமாய் மாறுங்க. எப்படியாப்பட்ட கவனிங்க, திசை மாறி போனவர்கள் திசை காட்டுகளாய் மாறுகிறார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல தவறிக்கீங்களோ அந்த இடத்துல நிற்காத, அதை விட்டு தேவன் பக்கமாய் திரும்பு. வேதத்தில் பவுலை நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, இவர் பாருங்க இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாரு, அங்கே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை துன்புறுத்துவதாய் காண்படுகிறார், வேதனைப்படுத்துவதாய் காண்படுகிறார். ஒரு நாள் திசை மாறி போகிறாரு. இயேசு கிறிஸ்து அங்கே குறுக்கிடும் போது என்ன பண்ண, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே,
அப்படின் போது அவர் அந்த வழியில் நிற்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்போ பாருங்க, வழி மாறினவரே தேவன் பக்கமாய் திரும்பி நான் என்ன செய்யணும்னு சொன்னார். அப்போ நீ போ, நான் உனக்கு சொல்கிறது என்ன பண்ணு, செய் என்று சொன்னார். பின்வரும் நாட்களிலே அநேக சபைகள் உருவாவதற்கு, புதிய ஏற்பாட்டில் ஒரு 14 புஸ்தகங்களை எழுதுவதற்கு தேவன் அவருக்கு கிருபை தந்திருக்கிறார். சபைகளை தேற்றுகிறார், பட்டணங்களை தேற்றுகிறார், அநேக ஊழியக்காரர்களை தேற்றுகிறார், அநேக விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுகிறார். எப்படி மாற முடிந்தது? எப்படி இது நடந்தது? மாறுவதற்கு என்ன காரணம்? திசை மாறி போயிட்டங்க, நாங்கள் பாரம்பரியமாக அப்படியே வாழ்ந்துட்டோங்க, இந்த கிறிஸ்துவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க, நாங்கள் அப்படி தாங்க வாழணும்னு வாழ்ந்துருந்தோன்னா அப்படியே வாழ்க்கை அப்படியே தான் போயிருக்கும். அவ அந்த திசை மாறி போனவ திருமணப்பட்டவர் தேவன் இடைப்படும் போது அவர் திசை காட்டுகளாய் மாறார். மெய்யா கிறிஸ்து யார் என்பதை அறிக்கையிடுகிறார். இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை விளங்கத்தக்கதாய் நீங்கள் மாற வேண்டும். நான் பரிசுத்தம் கெட்டு போயிட்டேங்க அப்படியே மாட்டாத, பரிசுத்த முள்ளவளாய் மாற வேண்டும். ஒரு மகளை பார்த்து எல்லாரும் நம்மளை கல்லறிஞ்சு கொன்னணும்னு சொல்லும் போது இயேசு கிட்ட வந்தாங்க. இயேசுடார், மகளே நீ பாவம் செய்து போ நம்பிச்சிட்டார். இப்போ வழி மாறி போனவ தேவன் ஒரு ரூட்டை காமிக்கிறார். அந்த ரூட்டுக்குள்ள அவங்க வராங்க, பரிசுத்த வாட்டியாக மாறுறாங்க. அவர்களாங்க பின்வரும் நாட்களிலே அநேக பிரசங்கத்தில் பேசப்படுகிற ஒரு மகளாய் மாறிவிட்டாங்க. பார்த்தீங்களா, இன்னைக்கு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக மாறினாங்களா? இப்போ பாவம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுறோம், இவங்களை ஒரு அடையாளமாக காட்டி ஒரு பிரசங்கம் பண்ண முடியுது. அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு உன் பாவத்தையும் மன்னிப்பார்மான்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமாய் மாறிவிட்டார்கள். மற்றவர்களுக்கு ஒரு திசை காட்டுகளாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நான் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்படியான எண்ணை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நானும் உருவாக்கப்படுவேன், என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு எண்ணிக்கொள், அப்படி மாறிக்கொள். நிறைய நேரத்தில் அப்படி செய்யாத. என்ன பண்ணுது? அப்படி செய்யாத. உன் இஷ்டம் போல் போக்கில் வாழ்ந்துட்டு அங்கே இருக்க போகிற கொஞ்ச நாள் தாங்க, நான் அப்படி இருந்து செத்து போகிறேங்க. ஏங்க அந்த கொஞ்ச நாளை ஏங்க ஆண்டு ஒன்று கூட்டி கொடுத்தா? நீ தான் சரியில்லையே, சாகிச்சு போடலாம்ல. ஏன் ஆண்டவர் நாட்களை கூட்டி கொடுத்தா தெரியுமா? நீ உன்னை சரியாக மாற்றுறதுக்கு நான் கொஞ்சம் நாட்களை வைத்திருக்கிறேன். நீ மாறிக்கிறியா? நான் மாறுற ஆண்டவரே, இப்போ என்னை மாற்றிக்கிறேன்பா. இந்த வார்த்தையை கேட்கும் போது என்னை ஒப்பு கொடுக்குறேன்பா, நீங்கள் நேற்று பயன்படுத்துங்க. சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிப்பார், என்ன நடக்கும் பாரு. அன்றைக்கி பவுலை மாற்றினவர் அல்லவா, அன்றே மரியாதை மாற்றினார் அல்லவா, இன்றைக்கி ஆண்டவரே பேதுரை மாற்றினார் அல்லவா, என்னை கூட மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் கூட வழி மாறி போயிட்டேன், என் வழியில் பரிசுத்தமே இல்லை, பக்தி இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நான் நீதி உள்ளவனா மாறுவேன், நான் பரிசுத்தம் உள்ளவனா மாறுவேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நாளில் கேட்டால் உனக்காக பரலோக ராஜ்யம் திறந்திருக்கும். பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்ம உன்னை அழைத்து கொண்டு போக தூதர்கள் வருவார்கள். அப்படி உன்னை மாற்றிக்கொள். வேதத்தை பாருங்க, இயேசுவோடவே குழந்தை அந்த பேது. இந்த பேதுக்கிட்ட ஆண்டு சொல்றாரு, சேவல் கோவம்னே முன்னது ஆண்டு உமக்காக நான் ஜீவனை கூட கொடுப்பேன்பான்னு சொன்னவர் தான் வழி மாறி போயிட்டார், வேற வழியில் போயிட்டார். அப்போ அந்த சேவல் கூவும் போது தான் வழி மாறி போயிட்டனே, இயேசுவை மறுதளிச்சிட்டனே, சத்தியம் பண்ணிட்டனே, சபிக்க தொடங்கிட்டனேன்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் அறிந்தார். பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவ இயேசு கிறிஸ்துவிடமாய் திரும்பி மனம் கசிந்து அழுகிறார். மனதில் என்ன பண்ணுறாரு? கசிந்து அழுகிறார். நான் அப்படியாய் உண்மை இல்லாத நான் மாறிவிட்டனே, நான் வழி மாறி இப்படி நடக்கிறேனே, என்னை நேசித்த ஒரு தேவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் நினைத்தார். அவரிடமா இயேசு திரும்புகிறார். நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்குறாரு. மேய்ப்பம்பா அப்பா, நான் மேய்ப்பம்பா. இப்படி ஆண்டவர் 3 முறை கேட்கும் போது நான் சரியாக நடப்பம்பா, என்னை மாற்றிக்குவம்பா, நீங்கள் சொல்கிற வேலையை செய்வம்பா அப்படின்னாரு. கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அவர் இப்போது யாராக மாறினா தெரியுங்களா? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிப்பு நடத்தக்கூடிய ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். அவருடைய நிழல்பட்டவனே அநேகருக்கு சுகம். திசை மாறி போனவர் தாங்க இன்னைக்கு எப்படி மாறி நிற்கிறார் பாருங்க. ஒரு அடையாளமாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்மாதிரியா நிற்கிறார். இன்னைக்கு இப்படி ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசுடைய வார்த்தை உன்னை தேடி எதுக்கு வருதுன்னா, உன்னை மாற்ற வந்திருக்கிற ஒரு வார்த்தை. நீ தான் என்ன பண்ணும்? இந்த வார்த்தை கிடைச்சோன்னு என்னை கூட மாற்ற ஆண்டவரே, என் நாட்களில் நான் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவன் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிச்சயம் உதவி கிடைக்கும். அப்படி கேட்பதில்லை, அப்படி வாழ்வதில்லை. ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா,
வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் செத்து போகணும், அந்த கூட்டத்தை போல வாழணும். உலகத்தானுக்குத்தான் இந்த பழமொழி. நான் தேவனுடைய பிள்ளை, எனக்காக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரே ஒரு நாள் ஜீவிப்பேனா அது இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசு என்னை என்ன பண்ணார்? வாழ வைத்திருக்கார். எனக்கு அவர் உதவி செய்வார். அப்படி உதவினால் நான் ஆசுவாதமாக இருப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உனக்காக தேவன் அநேக காரியங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஒரு மகனை பார்த்து தன் தகப்பன் பாருங்க, 2 பிள்ளை நல்லா தான் வளர்க்குறாரு. அவன் பாருங்க தேவலாதரோடு சேர்ந்து நேரத்தை காலத்தை கழிச்சு இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வழி மாறி போயிட்டான், வழி தெரியாமல் போகிறான். இப்போது இந்த வழி தெரியாமல் என்ன பண்ணுறான்? என் சொத்தை பிரி. அப்பவும் கொஞ்ச நாள் சில நாட்கள் என்ன பண்ண, அப்பா கூட தான் இருக்கிறான். அப்பா சொல்லியிருப்பார், எப்பா இப்படிலாம் போயிட்டு எதுவும் ஆகிடாதப்பா, பிரித்து கொடுத்துருக்குறேன், ஏதோ வீண் செலவு பண்ணிடாதப்பான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வழி மாறி போகிறவனாய் காணப்படுகிறான். போனா எல்லாவற்றையும் இழந்துட்டான், போனா எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். இப்படி இருக்கிறவன் அவனுடைய புத்தி தெளியும் போது பரத்துக்கு விரோதமாய், என் தகப்பனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வழி மாறி போனவன் பாருங்க, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா. இப்போ கூட இந்த பிரசங்கத்தை எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? இப்படி வழி மாறி போன சகோதரர்களே, காணாமல் போனவர்களே, இன்னைக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்காக வந்திருக்கிறார், உன்னை திரும்ப எடுத்து பயன்படுத்த போறார் என்று பிரசங்கம் அவங்களுக்காக என்ன பண்ணுது? புறப்பட்டு வந்து எதை வச்சு பிரசங்கம் பண்றாங்க? இந்த மனிதன் ஒரு திரும்பவும் என்ன பண்றான்? வழி மாறி போன ஒரு மனுஷன் அடையாளமாய் மாற்றப்படுகிறான், திசை காட்டுகிறவனாய் மாறினான். மற்றவர் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பத்தக்கதாய், இப்படி கெட்டுப்போன மனிதர்களாம் திரும்ப தேவன் பக்கமாய் திரும்பத்தக்கதாய் ஒரு அடையாளமாய் மாறிவிட்டான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க நீ, இந்த வார்த்தை கேட்கிற நீ, இந்த காணாமல் போன ஒரு குமாரனுக்கு தேவன் இத்தனை நன்மை செய்யும்னா எனக்கும் செய்வார். அவர் பாருங்க சரியான வழியில வராரு. அந்த இடத்துல வரும்போது ஏதாவது எனக்கு சின்னதாக ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி வந்தாரு. ஆனால் தேவன் இவருக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து இவரை நிறைவாய் நடத்தி இவருக்கு உதவி செய்கிறார். இப்போ யாரை மாற்ற தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரனை போல வரணும்னு நினச்சாரு. அந்த வீட்டுக்குள்ளே அவருடைய பிள்ளை காணாமல் போனவன் சரியான வழியில் இப்போ வந்துட்டான்னு அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார். அவனுக்கு வேண்டியதை தந்து அவனுடைய காரியங்களை கர்த்தர் நிறைவாக்குறார். இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளையில நீ எந்த இடத்துல வழி மாறிக்கிற, எதை நிமித்தமாக வழி மாற்ற? நான் ஒரு நாள் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்துங்க, இப்போ தேவையில்லாத ஒரு காரியங்கள்லாம் ஈடுபட்டு என் பரிசுத்தத்தை நான் கெடுத்து கொண்டேங்க. ஒரு நாள் என் குடும்பத்தில் நான் உண்மை உத்தமமாக இருந்தேங்க, என்னுடைய குடும்பத்தில் நான் உண்மை இல்லாமல் போயிட்டேங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உண்மை இல்லாமல் போயிட்டேன், என் கணவனுக்கு உண்மை இல்லாமல் போயிட்டேன், என் மனைவிக்கு உண்மை இல்லாமல் போயிட்டேன். இன்னைக்கு நீ உணர்வடை, உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் உன் வழி மாறின உன்னுடைய காரியங்களில் கர்த்தரை மீட்டெடுத்து மற்றவர்கள் வழியிலே இடறி போகாதபடிக்கு உன்னோட அடையாளமாக மாற்றுவார். நீ சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன், நான் கூட இப்படி தாங்க இருந்தேன், அந்த மாதிரி யாரும் போயிடாதீங்க, அப்படி போனதுனால எங்கள் வாழ்க்கை இப்படி மாறிச்சுங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு இன்னொரு அடையாளமாக வைத்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்க. கியாசியை போல நான் வழி மாற்றி தான் போயிட்டேன், என்ன பண்ணது அப்படின்னு வாழ்ந்துட்டினா உன் வாழ்க்கையில் ஒரு சாபத்தை கொண்டு வந்து வச்சுட்டினா உன் சந்ததி முழுதும் அந்த சாபத்துக்குள்ளே வரும், உன் சந்ததி அந்த சாபத்துக்குள்ளே ஆக்கப்படும். அப்படிப்பட்டவனை நீ வாழக்கூடாது. என் நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, நான் தேவ சமூகத்துக்கு போக போகிறேன், தேவன் அண்டிக் கொள்ள போகிறேன், என் குடும்பம் முழுவதையும் ஆசுவாதமாக மாற்றிடுவேன், என் குடும்பம் முழுவதும் தேவனுக்கு உகந்ததாய் மாறிவிடும். இன்றைக்கு உங்கள் வழிகளை நீ எங்கே மாறியிருக்கன்னு பார், எதுலேருந்து விலகி போயிருக்கேன்னு பார். ஒரு நாள் ஆலயத்துக்கு போக வேண்டிய நாள் சினிமா தேட்டருக்கு ஓடிட்டோம்பா, சினிமா பார்க்க போனோம்பா, அந்த நாளில் போனதுனால இப்படி மாறிட்டாண்டவர் சொல்லு. ஆண்டு இன்னைக்கு அங்கேருந்து உன்னை மீட்டு எடுத்துன்னு வருவார், உனக்கு உதவி செய்வார். உன்னை பார்த்தவங்க யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க இடறி போகிறதுக்கு நீ ஒரு வழியாக மாறி இருக்கிற. நீ ஒரு நாள் வேத்தட்டு நீ சுமந்துக்கு ஆலயத்துக்கு போகும்போது பாப்பா, அந்த அண்ணன் கூட ஒரு நாள் அப்படி தானே இருந்தாங்க, அந்த அண்ணன் இப்படி இருந்தவங்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறாங்களே, என்ன கூட தேவன் மாற்றுவார்னு ஒரு அடையாளமாக மாறிக்கலாம், அவருக்கு திசை காட்டியாக நீ மாறிக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அப்படி செய்யாமல் இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்க உன் வாழ்க்கையை இன்னைக்கு நீ மாற்றிக்கோ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவர் ரூத் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நான் வழி மாறி போய்விட்டேன் என்று, அப்பா என் வாழ்க்கை சரியில்லை, எங்களுடைய சந்ததி சரியில்லை, நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டோம் என்று நினைக்காமல் தேவனை பற்றி கொண்டு வந்து
தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாய் மாறினது போல, அது நிமித்தமாக போவாஸ் ஆஸ்வதிக்கப்பட்டது போல, நகோமியுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வந்தது போல, இன்றைக்கும் ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இராதபடிக்கு இந்த இயேசுகிட்ட போனால், இந்த இயேசுடைய வார்த்தை கேட்டால் எங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் எங்களை ஒரு அடையாளமாய் மாற்றுவா, எங்களை அடையாளமாய் வைப்பார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை நம்ப, உம்மிடமாய் திரும்பத்தக்கதா இந்த நாளில் நடத்தும் ஆசீர்வதி, தேவையெல்லாம் சந்தி. இந்த நாளில் அன்றே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.